மற்றொரு அண்மை செய்தி, சாத்தனூர் அணையில் இருந்து முன் அறிவிப்பின்றி 1,68,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டதாக இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் மக்களை துயரத்திற்கு உள்ளாக்கியதாக எடப்பாடி பழனிசாமி தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தனூர் அணை திறப்பு குறித்து மீண்டும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக முன்னறிவிப்பு எச்சரிக்கை விடுக்கப்படாததே இந்த வெள்ள பாதிப்பிற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் தற்பொழுது 1,68,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டதாக இபிஎஸ் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தனூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பின்றி 1,68,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் மக்களை துயரத்திற்கு உள்ளாக்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த கண்டன அறிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். கடந்த 2 நாட்களாக கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தபடியே இருக்கிறது. அங்கு பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது, தகுந்த முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மக்களின் கடும் துயரத்திற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்காக தனது கடும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் எந்த விதமான தடுப்பு நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கவில்லை என்றும், வெள்ள நிவாரண முகாம்கள் அமைக்காமலும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமலும் இருந்ததன் விளைவாகத்தான் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் கடந்த 3 நாட்களாக கனமழை, வெள்ளம் போன்றவற்றால் தங்களது விளைநிலங்கள் சேதமடைந்ததோடு தங்களது உடைமைகளையும், கால்நடைகள் மற்றும் வாகனங்களையும் இழந்து உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போல தமிழக அரசு சார்பாக அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணம் என்பது போதுமானதாக இல்லை, அதனால் அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வெளியிட்ட பிறகும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத காரணத்தினால்தான் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் வெள்ள நீரால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மீண்டும் ஒருமுறை தான் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் என்பதை ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் என்று விமர்சனம் செய்துள்ள அவர் உடனடியாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கவும், மீட்பு நடவடிக்கைகளில் விரைந்து ஈடுபட்டு மக்களை காப்பாற்றவும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.